பார்ப்போ அவனால முடியாது. நாம் எப்போது இந்த கவலைக்கு உட்படுகின்றோம் அல்லது இந்த கவலையான பகுதிக்குள்ள அல்லது இந்த கவலையோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பு எப்ப ஏற்படுத்துகிறோம்? இந்த சூறா இறக்கப்பட்ட இந்த வசனம் இறக்கப்பட்ட சம்பவத்தை பாருங்க. ஒரு மனிதன வாழ்க்கையில கவலை என்பது எப்ப அவனை முழுமையாக ஆட்கொள்கிறது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த வசனம் இறக்கப்பட்ட சந்தர்ப்பம். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா என்கிற வசனம் யார் இறக்கப்பட்டது? ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் எங்க இருக்கிறது? ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஈமான் பொறுத்தளவுல அவங்க ஈமான் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட ஈமான்? உலகத்தில் உள்ளவர்கள எல்லா ஈமானையும் ஒரு தட்டில் வச்சு அவருடைய ஈமான தூக்கி அடுத்த வச்சா அவருடைய ஈமான் மாறத்துல கூடியது. ஹிஜ்ரத்தை பற்றி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தெரியாம இருந்துச்சு, தெரிஞ்சிருந்துச்சு. ஹிஜ்ரத்துக்கான திட்டமிடல் யாருக்கு நடந்தது? அவனுக்கு தான் நடந்தது. அவங்களுக்கு தெரியும் நான் மதீனாவுக்கு போய் சேருவேன் என்பது. ஏன்? அவன் போறது ரசூலுல்லாஹ். இவ்வளவு நன்மாராயங்கள் இருந்தும் தனக்கு முன்னால கண்ணை திறந்து பார்க்கிற நேரம், எதிரி இருந்த நேரம் என்ன சொல்றாரு? ரசூலுல்லாஹ் கீழே குனிஞ்சு பார்த்தாங்கடா இப்ப மாறுவோம். நாங்க எப்ப இந்த கவலைக்குள்ள உட்படுகிறோம், உழைத்து கொள்வோம் சொன்னா பிரச்சனை என்பது எங்களுக்கு மிச்சம் அண்மையில வந்துட்டு சொன்னால் அப்ப நாங்க எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அந்த நேரத்துல எங்களை அல்லாஹ்வோட சிந்தனையை விடவும் நாங்க முன்படுத்துகிற அந்த சூழலை செஞ்சிருக்கோம். எங்களை அல்லாஹ் இருந்து தூரமாக ரசூலுல்லாஹ் பொறுத்த மாதிரி என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் பொறுத்த மாதிரி என்ன? லா தஹ்சன் இன்னல்லாஹ. அல்-குர்ஆன்ல நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. சராசரி மனிதனுடைய வாழ்க்கை, அபூபக்கர் ஒரு மனிதன், எல்லாரும் பிரச்சனைகள் என்று வருகின்ற நேரத்தில் அவர்கள் எல்லாரும் இதே போன்ற மனநிலையில தான் இருப்பாங்க. வெளிநாட்டில் இந்த பிரச்சனையை அபூபக்கர் எல்லாரும் கண்டுகொள்ள கூடாது, அப்படியே இல்லையா? ஆனால் பிரச்சனை என்கின்ற அந்த வட்டம் வருகின்ற நேரம், நான் அந்த பிரச்சனையை முகப்படுத்த போகின்றேன், என்னைய பீடிக்க போகின்ற, எனக்கு வரப்போகின்ற நேரம் மனிதன் இயல்பாக முன்படுத்துகிற ஒரு சூழ்நிலை தான் என்னது? அந்த நிலை தடுமாறி போகுது. அந்த நிலை தடுமாறி போகுது. பயப்படுறது, கவலைப்படுறது, இதிலிருந்து நான் எனக்கு என்ன நடந்துடுமோ, இதிலிருந்து எப்படி எனக்கு வெளியாக இருக்குமோ என்கின்ற அந்த சூழல். எனவே இன்றைக்கு உலகத்தில் நடக்கின்ற மிக அதிகமான பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கின்ற முக்கிய காரணம் என்ன? சில மனிதர்கள் போதை வசதி அடிக்கிறார்கள். என்ன காரணம்? அந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு கவலை, அந்த கவலையில இருந்து விடுபடுவதற்கான வேற வழியில் போதை வசதி அடிக்கிறார்கள். சிலர் மதுபானத்துக்கு அடிக்கிறார்கள். என்ன காரணம் கேட்பாங்க? இந்த கவலையை மறக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியும். நீங்க பாத்தீங்க, கடந்த வாரம் இந்த வீக்ல நடந்த ஒரு சோகமான செய்தி இலங்கையில் நிறைய இடத்துல அது சம்பந்தமாக எழுதப்பட்டிருந்ததை பார்த்தேன். ஒரு கொரியால ஒர்க் பண்ணின ஒரு சிங்கள கோவை ஒன்று 35 வயசு தற்கொலை பண்ணி செத்துருந்தான். பாத்தீங்க என்ன ரீசன்? ஒரு 6 வருட உழைப்பு, 10 வருட உழைப்பு, தந்த தாயாலையும் சகோதரர்களாலையும் அபகரிக்கப்பட்டதற்கு பின்னால தன்னிடத்தில் எதுவும் இல்லை என்கின்ற நிலைமை வந்த நேரம் அவனுக்கு அந்த கவலையிலிருந்து மீண்டு வாரத்துக்கான வழி தெரியல. அவன் எடுத்த முடிவு என்ன?
லைஃப்ல தற்கொலை இல்லையா? எனவே உலகத்தில் நடக்கின்ற நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் அல்லது ஆபத்தான சூழ்நிலைகள் எடுத்து பார்த்தா மனிதன் தன்னை மாய்த்துக் கொள்ளுகின்ற மோசமான வழிமுறைகளுக்கு பின்னால போவதற்கான அடிப்படை என்ன? சில புள்ள ரிசல்ட் வாரத்துக்கு முந்தின நாள் பயத்துல தற்கொலை பண்ணிக்கு, அடுத்த நாள் பார்த்தா ஏழாவது எடுத்து யூனிவர்சிட்டி போயிட்டு. எனவே இந்த பயமும் கவலையும் என்கின்ற விஷயம் ஒரு மனிதன் ஆட்கொள்ளுகின்ற மிக பயங்கரமான விஷயம். மனிதன் எப்போதும் ஆசைப்படுகின்ற விஷயம் என்ன? எதிர்பார்க்கின்ற விஷயம் என்ன? மனிதன் எப்போதும் ஆசைப்படுகின்ற விஷயம், எதிர்பார்க்கின்ற விஷயம் முதலாவது பாதுகாப்பு. ஏன் கவலைப்படுறான்? தனக்கு அந்த பாதுகாப்பான சூழல் இல்லாமல் இருக்குமோ. எனவே எப்போதும் மனிதனுக்கு பாதுகாப்பு என்ற சூழல் மிக முக்கியம். நீங்க பிள்ளைகளை ஆசையோட எவ்வளவு தூரத்துக்கும் தூக்கி விளையாடி உள்ள என்ன செய்யும்? உமாவோ வாப்போ மேல தூக்கி போட்டு விளையாடினா உள்ள அம்மா ஏன் சிரிக்குது? பிள்ளைக்கு பாதுகாப்பான உணர்வும் நிச்சயம் ஆழமாயிருக்குது. எங்க அம்மாவோ வாப்பாவோ என்னை ஒரு சந்தர்ப்பத்திலே கீழே விட மாட்டாங்க. அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் தூக்கிடுமா பிள்ளைய? ஏன்? பாதுகாப்பு உணர்வு தான் அந்த பிள்ளைக்கு இல்லாது. எனவே மனிதன் எப்போதும் எல்லா வயசுலையும் முதலாவது எதிர்பார்க்கிறது பாதுகாப்பான சூழல். இரண்டாவது ஒரு தியாகி கொண்டு மனிதன் எப்போதும் எதிர்பார்க்கிறார் தன்னை கவனிச்சுக்கக்கூடிய. அப்படிதான் சில பேருக்குள்ள ஆக பெரிய பிரச்சனை என்ன? மோசமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு, மோசமான பாவங்களுக்கு பின்னால போறதுக்கு, தன்னை உயிரை மாற்றி கொள்றதுக்கு, மனிதன் தீர்மானம் எடுக்கிறதுக்கு மிக அடிப்படையான காரணம் என்ன? தனக்கு ஒரு கேரிங் பார்ட்னர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லாமைக்கு, அதாவது ஒரு நல்ல பார்ட்னர் இல்லாம இல்லையா? அப்படி இருந்திருந்தால் இன்னைக்கு எத்தனையோ உயிர்கள் அல்லாஹ்வால தற்கொலையில முடிஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படியே ஏன்? அவனுக்கு அந்த கேரிங் கொண்ட உணர்வும் இருப்பதன் காரணமா. இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி மனிதனுக்கு எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் ஓகே, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆளி, நான் இதை லொஸ் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, என் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, என் சொசைட்டி ஹெல்ப் பண்ணும். ஸோ என்னது, நான் கவலைப்பட தேவையில்லை என்கின்ற ஒரு மனோநிலை இருந்தால் மனிதன் சந்தோஷமாக. அதே போலதான் மனிதனுக்கு எப்போதும் சில விஷயங்கள் கான்பிடன்ட் தேவை, உறுதியோடு தேவை. என்ன நடந்தாலும் அவளோட காசுக்கு நான் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லித்தான் இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சுக்கிறது, தங்களோட சொத்துக்களை எழுதிக்கிறது. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு காசு வாரத்துக்கு முன்னுக்கும் ஓடியை கொடுக்கீங்க கிட்டத்தட்ட 59 கோடி ரூபாய் இப்படி ஒரு பிரதேசத்துல மக்கள் என்னது இந்த வேர்டு தான் ஓட காசுனா மனிதனுக்கு தேவைப்பட்ட இதுதான் ஒரு உதவி, ஒரு கேரிங், ஒரு ஹெல்ப், அடுத்தது ஒரு கான்பிடன்ஸ். இது இருந்தால் மனிதன் எப்ப வேலை செய்ய மாட்டான், கவலைப்பட. நாங்க சில நேரம் கவனமா ஹெண்டில் பண்ணிக்கணும் அவரோட இருந்தாலும் அவர் சொல்வாரு எனக்கு அவர் ஒரு நாள் செய்ய மாட்டார், எனக்கு அவர் ஒரு நாளும் அப்படி செய்ய. இந்த கான்பிடன்ஸ் இது இருந்தால் மனிதன் என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், அவரை அல்லாஹ்வுக்காக அனுப்புவாங்க. எங்களுக்காக ஒரு வாக்குறுதி இருக்கு, என்னது? இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு. யார் அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல உறுதியாக இருக்கிறாரோ அவர்களை பொறுத்து மட்டும் தத்தனஸ்ஸல் அலைஹிம் மலாயிகா, அவர்களிடத்தில் மலாயிகாமார்கள் இறங்கி வந்து அவர்களுக்கு முதலாவது சொல்லுகின்ற வாக்குறுதி என்ன? அவர்கள் முதலாவது கொடுக்கின்ற உத்தரவாதம் என்ன? அல்லாஹ் நீங்க பயப்படுவோமான கவலைப்படுவோமா? இந்த வசனம்
எங்களுக்கு எப்படி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு இது அப்படிதான். நான் அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறேன், அந்த ஈமான் நான் உறுதியாகிறேன். நீ அல்லாஹ் எனக்கு சொல்றான் என்னது, நீ கவலைப்படாதே, பயப்படாது. இப்ப எங்களோட லைஃப் உண்மையிலே எப்படி ஆகிறது? என்னோட லைஃப் எப்படி ஆகிறது? சரி, நாங்க எல்லாரும் அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம் அப்படிதான், நான் உட்பட. ஆனா உண்மையிலே எங்களோட லைஃப் நாங்க இந்த அப்ரோச்ல நாங்க என்ன பண்றோம்? எங்களோட பிரச்சனைகளை, கவலைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை இந்த வசனத்தை வச்சுதான் எங்களோட வாழ்க்கையை நாங்க மேனேஜ் பண்ணி கொடுக்கிறோம். ஒரு நாள் இல்லையா? எனவேதான் இரண்டாவது போயிட்டு என்னது எங்களுக்கு இப்போ முதலாவது பார்த்தோம், மனிதன் ஏன் கவலைப்படுறான், எப்ப கவலைப்படுறான், கவலையில இருந்து மனிதன் வெளியாகிறதுக்கு மனிதனுக்கு என்ன வேணும் இல்லையா? நான் சென்ற 4 விஷயங்கள் இருக்கிறேன். மனிதனுக்கான கேரிங் ஆகிக்கிறது, ஹெல்ப் ஆகிக்கிறது, ஒரு கான்பிடென்ட் ஆகிக்கிறது இல்லையா? இது உண்மையிலே யார் தெரியுது? யார் தெரியுது? உண்மையிலே இதெல்லாம் நீங்க அல்லாட்ட மட்டும்தான். எங்கட பிரச்சனைக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, யாரும் ஹெல்ப் பண்ணல. எக்ஸாம்பிள் ஒரு 6 மந்த்க்கு முன்னால எனக்கு தெரியும் சாத்தினான பாய் டாக்டர் கிஷோமிலாம் இருக்கு. டாக்டர்ஸ் மானால டாக்டர் யார் பண்ணிடுவான், சாத்தினால ஏமா காசாரிமா உண்மையிலே அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக அவங்களை வெளியே கொண்டு வந்தாரு. அந்த இடத்துல உதவி செஞ்சாரு, உண்மையிலேயே உதவி செஞ்ச அவனுக்கு மட்டும்தான் அதே, அவனுக்கு மட்டும்தான் இல்லை. கோடிக்கணக்கான காசு வச்சுக்கிறாங்க. எத்தனை பேர் இல்லாமிக்காங்க, எத்தனை பேர் தூக்கம் இல்லாமிக்காங்க. எனவே மனிதனுக்கு முழுமையாக இது எல்லாத்தையும் மின்னல் தலையும் யாருக்கு? அல்லாஹ்க்கு மட்டும்தான், அல்லாஹ்க்கு மட்டும்தான். நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க எதிர்பார்க்கோ எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு கட்டம் ஒன்று இருந்திருக்கும். நீங்க இப்பதான் ஃபீல் பண்ணுவீங்க, நான் இந்த கிளாஸ் செய்யறேன் உங்களுக்கும் இதுல இருந்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இது தீர்வு இல்லைன்னு இருந்து ஃபைனலா அல்லாஹ் வைத்திருப்பீங்க, ஃபைனலா தான் அல்லாஹ் வைத்திருப்பீங்க. ஆனா உங்க பிரச்சனை நீங்க எதிர்பார்க்கிறத விட சிம்பிளா அழகா சொல்வாங்க. அப்படிதான் லைஃப்ல அப்படியே ஒரு கட்டம் இல்லாதீங்களா இல்லையா? ஒரு நோயாக இருந்திருக்கீர்கள், ஒரு கடனாக இருந்திருக்கீர்கள், அப்படிதான் ஏதாவது குடும்பத்தில் நமக்கு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கீர்கள், பிள்ளையோட சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கீர்கள், இப்படி ஏதோ ஒரு வியாபாரப்பட்ட ஒரு நஷ்டமாக இருந்திருக்கீர்கள். சில நேரம் இன்றைக்கு மட்டும் யாருக்குமே தெரியாம அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரிஞ்சு அந்த இடத்துல இருந்து உங்களை முழுமையாக வெளியாகி உங்களை கண்ணியமாக இன்னைக்கு வாழ வைக்கிற எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனா அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணினால அல்லாஹ் மட்டும்தான். அந்த கான்ஃபிடென்ட்டையும் நம்பிக்கையும் மனசுல கொண்டு வராது அவ்வளவு லேசி, அவ்வளவு லேசி அப்படியே இல்லையா? ஏன் நாங்க எப்பவும் பழகப்பட்டீங்க அப்படின்னா நாம் ஆக கூடுதலாக என்னது எங்களை இந்த 4 விஷயத்திலையும் அல்லாஹ்வை விட மனிதர்களை தான் கூடுதலாக. எனக்கு இந்த மனிதன் உதவி செய்வான், எனக்கு இந்த மனிதன் ஹெல்ப் பண்ணுவான், இந்த மனிதன் ஆறுதலாக இருப்பான், இந்த மனிதன் சென்னா எனக்கு செய்வான். இந்த நம்பிக்கை தான் கூடவே தவிர முதலாவது எங்கள் அப்புட்ட போவோம் என்கின்ற உணர்வு எனக்கும் தான் உங்களுக்கும் தான் என்னது ஒப்பூட்டு ரீதியில எல்லாரையும் பொதுவாக சொல்லுங்க. ஆனா ஒப்பூட்டு ரீதியில உங்கள்கிட்ட போறோம் இல்லையா இல்லையா? ஒப்பூட்டு ரீதியில போறோம். எனவே இது எப்படி நாங்க இன்னும் அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் என்கிற உணர்வை கொண்டு வரணும். தேவையா இல்லையா? வாழ்க்கையில இதுதான் அடிப்படை இல்லையா? வாழ்க்கையில இதுதான் அடிப்படை. ஆனா இந்த அடிப்படை இந்த உணர்வு அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்பது ஒரு வார்த்தையா உணர்வா? ஒரு ஃபீல் இல்லையா? வார்த்தையால சிம்பிளா சொல்லு. நான் நிறைய டைம்ல சொல்றேன் அப்படிதான், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்குவான்,
அல்லாஹ் இப்படி நிறைய முறை நாம வார்த்தையில செய்வோம். ஆனா பிராக்டிக்கலி லைஃப்ல நான் அல்லாஹ்ட்ட போறதுக்கு முன்னால யாருக்கு நான் போறதுக்கு சரியா நான் சொல்றேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இவ்வளவு சந்தோஷமா நீங்க இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படிதான் சில நேரம் மணித்தியாளர்கள் டெலிபோன் பேசுவார்கள், சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள் இல்லையா? அப்ப நான் இதை எப்படி எடுத்துட்டு வரேன்? இந்த உணர்வு எப்படி எடுத்துட்டு வருவேன்? உதாரணம் வச்சுக்கோங்க, எங்க வாழ்க்கையில எங்களை சுற்றி காணப்படுகின்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள், நோய்கள் உண்மையிலே எங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா அல்லது எங்களோட பெருகி பழகிருந்தாலும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு நாங்க பழகப்பட்டிருக்கிற அந்த ஷேர் பண்ணினால்தான் என்னது நிம்மதி. யார் ஷேர் பண்ணணும்? இன்னொரு மனிதன்கிட்ட செல்லிட்டால்தான் நிம்மதி. இல்லாட்டி அன்னைக்கு தூக்கம் இல்லாத மாதிரி, இல்லையா? பிரஷர் கொஞ்சம் கூடின மாதிரி, சுகர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி, அப்படிதான். நாங்க எப்படி எடுத்துக்கொண்டு வாரு லைஃப்ல நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்றேன்? இது ஒரு ஃபீலிங் இல்லையா? இந்த உணர்வு இருந்தால்தான் அவனுக்கு உணர்வு என்னோட இந்த இருக்கிறான். இந்த உணர்வு எப்போதும் எல்லா சந்தர்ப்பத்திலும் இருந்தால்தான் அவன் யாரு? அவன் இல்லையா? ஏன் அபூபக்கருக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு இடம் கொடுத்த ஏன்னா அவர் ஈமான்ல எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்னது ரசூலுல்லாஹ் சொன்னா உடனே ஏற்றுக்கொள்வாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் அவருக்கு சொல்லிக் கொடுத்த முக்கியமான பாடம் தான் இது. அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார். அந்த உணர்வை எப்படி எடுத்துக்கொண்டு வார இந்த லைஃப்ல நிறைய விஷயங்கள் நான் கேட்டு பழகப்பட்ட விஷயங்கள் தான். இருந்தாலும் இதுல தெரிந்து நான் 3 முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலாவை நான் அடிக்கடி நினைவுபடுத்துவேன். அல்லாஹ் தஆலாவை அடிக்கடி நினைவுபடுத்துவேன். எப்படி ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல பாருங்க. ஆனா இந்த தன்மை அப்தீபி, நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கின்றானோ அவன் நினைக்கும் நேரம் எல்லாம் நான் அவனோட இருக்கின்றேன். இந்த ஹதீஸ் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு என்னோட பள்ளி குத்துபாலையும் சாதாரணமான ஒரு விளக்கம் கொடுத்த நேரம் தான் அந்த ஹதீஸ்ல பாரம் என்னன்றது நினைச்சு ஏன் அடியான் என்ன எப்படி நினைக்கிறானோ அவன் ஒரு நாள் இருக்கின்றேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் என்ன ரப்பை எப்படி நினைக்கிறோனோ அது மாதிரி என்ன ரப்பை என்னோட இருக்கிறான் என்றா நான் என்ன ரப்பை எப்படி நினைக்கிறேன்? இதுதான் நீங்க உள்ள இதுக்குள்ள மிகப்பெரிய பிரதானமான பிரச்சனை. நான் என்ன ரப்பை எப்படி நினைக்கிறேன்? என்ன ரப்போடு நான் எப்படி உறவாடுறேன்? எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அந்த பர்சனல் கனெக்ஷன் எப்படி இருக்குது என்பதுதான் அல்லாஹ் எங்களோட நடந்து கொண்டதுக்கான அடிப்படை. எப்படி அவன் என்னை ஞாபகப்படுத்துகின்ற நேரம் எல்லாம் நான் அவனோடு தான் இருக்கிறேன். இப்ப பிரச்சனை வந்து வார நேரம், கஷ்டம் வந்து வார நேரம், நான் கவலையில் இருக்கின்ற நேரம் எனக்கு ரொம்ப ஞாபகத்துக்கு வார எப்ப ஞாபகத்துக்கு வார? என்ன சுத்தி உள்ள 3 பேருக்கும் செல்லி அவங்களுக்கு எதுவுமே செய்யலாம் போனதுக்கு பிறகுதான் எங்க ரப்பு எனக்கு ஞாபகத்துக்கு வாரதே தவிர முதலாவது நான் எங்க ரப்போடு எவ்வளவு என உறவாடுகின்றேன், எங்க ரப்ப நான் எப்படி ஞாபகப்படுத்துகின்றேன். அப்படியா இல்லையா? இன்னைக்கு நான் இருக்கும் போது இன்னைக்கு நான் எத்தனை நிமிஷம் பிராக்டிக்கல் எனக்கு அப்படிதான்
எவ்வளவு நேரம் நான் என்ன ரப்ப பத்தி நினைச்சேன்? எவ்வளவு நேரம் நினைச்சேன்? இன்னைக்கு எங்களுக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு கஷ்டம், பிரச்சனை, கவலையான சிச்சுவேஷன் வரலையா? நான் உண்மையிலே அல்லாஹ் நான் முதலாவது பாரசாடினேன். அல்லாஹ்வே பாரசாடினேன். இப்ப நான் என்ன ரப்ப நினைக்கிற மாதிரி தான் என்ன ரப்பும் யாரோட என்னோட நடந்து கொள்வார்களா? நான் ஏற்ற பிரச்சனையை அல்லாஹ் தஆலா என்னை அவன் சோதிக்க விரும்புகின்ற நேரத்தில் நான் அவனை நோக்கி மீண்டால் மாத்திரம்தான் அவன் என்னைய இந்த நிலைமையிலிருந்து அப்படியா இல்லையா? எனவே நாம் எல்லாரும் தவறவிடுகின்ற ஒரு இடம்தான் இது. எங்களை எல்லா விஷயங்களையும் எங்களை ரப்போடு தொடர்புபடுத்துகின்ற அந்த நான் இதில் பதவியமா இல்லையா? பதவியமா இல்லையா? பொதுவாக நாம தியாகம் அப்படின்னா நாம நினைக்கிறோம் அப்படின்னா இவட பர்சனல் விஷயங்கள் நிறைய பேர் கேட்கணும். இந்த பர்சனல் விஷயங்களை நிறைய பேர் தியாகம் பண்ணணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எங்களுக்கு ஆறுதலா இருக்கும். ஆனா உண்மை என்ன? உண்மையிலே எங்களை விஷயம் கொண்டு இன்னொருத்தருக்கு ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். 90% இன்னொரு மனிதனுக்கான நியூஸ் தான். சில நேரம் நாங்க ஆறுதலுக்கு ஒரு மனுஷன் பேசிப்போம், இன்னொரு மனிதன் கால் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார். நாங்க பேசிக்க மாட்டோம், டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம். கேள்விப்பட்டேன் உங்களுக்கு இப்படி சிச்சுவேஷன் வந்தா அல்லாஹ் எல்லாம் கைலாசம் சரி ஆறுதல் சொல்லுவாங்க. அப்படிதானே? ஏன் நாங்க எத்தி வச்ச மொத்தத்தை அவர் பதில் செஞ்சுக்காரு. அடுத்த நாளைக்கு இன்னொருத்தர் கால் பண்ணுவாரு, இதே மாதிரி சிச்சுவேஷன் எங்களுக்கு இருந்தா டோன்ட் வரி, எல்லாம் எழுதி ஓகே. இன்னொருத்தருக்கு அது என்ன பத்தி அந்த நியூஸ் நடத்த பத்தி. எனவே எங்கட விஷயங்கள் இன்னொரு மனிதனுக்கு நியூஸ் தான், ஆனா தீர்வு யார் தைக்கிறது? அல்லாஹ். எனவே ஏக கவலைகளுக்கு தீர்வு யார் தரணும்? அல்லாஹ் மனிதன் தரணும். எனவே நான் எப்போதும் யார் உழைக்கணும்? அல்லாஹ் என்ன சொல்றார்? நீ என்னைய ஒரு சான் நெருங்கி வந்தா நான் ஒரு முலம் நெருங்கி வருகிறேன். நீ என்னைய நோக்கி நடந்து வந்தா ஓடி வருகிறேன். நீ பூமியில மனிதர்களிடத்தில் என்னைய ஞாபகப்படுத்தினா நான் உங்க மலாய்க்காரத்துல ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் என்னைய விரும்பிட்டான்டா ஜிப்ரீலை கூப்பிட்டு அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான், நான் இந்த மனிதனை விரும்பிட்டேன், நீங்களும் விரும்புங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? ஏனைய மலாயிக்காமார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை விரும்புகின்றான், நீங்களும் விரும்புங்க. அந்த நியூஸ் என்ன செய்யப்படுகிறா? பூமியை கொண்டு வரப்படும். பூமியில் இருக்கின்ற படைப்பினங்களுக்கு செல்லப்படும். அல்லாஹ் தஆலாவும் அவருடைய மலாயிக்காமார்கள் இந்த மனிதனை விரும்புகிறார், எனவே நீங்களும் விரும்புவோம். இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஒன்று எங்களுக்கு பின்னால் இருந்தாலும் எங்களோட நேசம், அன்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் விட மனிதர்களுக்கு தான் மனிதர்களுக்கு தான் மனிதர்கள்ட்ட ஷேர் பண்ணணும். சில நேரம் ஆறுதல் உண்டு, ஆனால் அவங்களால ஆறுதல் மட்டும்தான் தரையும் அப்படியா இல்லையா? ஆனால் நிலைமைகளை சீர்படுத்த யாருக்கு? அல்லாஹ். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. அந்த நிலைமையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களை காப்பாற்றுறதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஏமா ஏடா அவங்க உள்ளுக்கு வந்தா அவளோட கையில 1000 இல்ல, ஒரு பெரிய சமூகம் வந்தீங்க, 100 சிவப்பு ஒட்டகங்களும் 1000 பொற்காசும் பைசாலைக்கு பட்டிக்கு ரசூலுல்லாஹ் தலைவி யாரால் இவருக்கு பாப்பாங்க அந்த சந்தர்ப்பத்துல. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெறுப்பேற்றா அல்லாஹ் நோடிக்கிறான். ஏன்? இந்த அல்லாஹ் நான் எப்படி ஞாபகப்படுத்துறேனோ அது போல அல்லாஹ் தஆலா என்னை ஞாபகப்படுத்துறான். நான் அல்லாஹ்ல ஆழமான உறுதியான நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அந்த ரஹ்மான் என்னைய அந்த நிலையிலிருந்து பாதுகாப்பான். இல்லையா? வரலாற்றில் 2 சம்பவம் மிச்சம் அழகான சம்பவம். ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து சம்பவம். அப்படித்தானே? உலகத்துல காணப்பட்ட மிக சக்தி வாய்ந்த படை யாருடைய படை? ஃபிரௌன். உலகத்துல
மிக சக்தி வாய்ந்த படம் பிராவுண்ட படம். யாரோட வாழை இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பேர் சொற்பமான ஆள். முன்னால் என்ன இருக்குது? நைல் நதி இல்லையா? நைல் நதியை லைஃப்ல பார்த்து அதை கண்ணால பார்த்தாலும் தெரியும். அதுக்காக எஃபிகன்ஸா மகள் தான் சொல்லுவாங்க, கடல் தான் சொல்லுவாங்க. நாங்கள் நிறைய பேர் சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். கடல் அவ்வளோ விசாலமான வந்தவங்க எல்லாரும் சொல்றாங்க என்னது? மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னா லமுத்ரபூன், ஃபிரௌனுடைய படைகளை அதிகமா அடிச்சு போட்டுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க கல்லா இன்ன மஇய ரப்பி. எனவே நான் அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி சென்றிருந்தால் சராசரி மனிதர்கள் எதிராக நிலைமைகள் வாரணியம் பாடப்பட்டது. ஆனால் நபிமார்களுடைய ஈமான் மட்டும்தான் இந்த சந்தர்ப்பங்களில் முதலாவது அல்லாஹ் தஆலா எந்த டென்ஷன் இல்லாம செல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஏக ரப்பு இன்ன மஇய ரப்பி. ரப்பனான்னு சொல்லலையா? எங்க எல்லா ரப்புன்னு சொல்லவும் இல்லை. இன்ன மஇய ரப்பி, ஏக ரப்பு என்னோட இருக்கிறார். இன்ன மஇய ரப்பி சயஹ்தி, அவன் எனக்கு வழிகாட்டுவான். இதுதான் எனக்கு உங்களுக்கு முன்னால் முக்கியமான விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு முன்னாலே இல்லையா? என்ன சொன்னாங்க? இந்த ஈமான் நான் நீங்கள் ட்ரை பண்ணி எங்களுக்குள்ள கொண்டு வரையுமாக இருந்தால் நான் எங்க ரப்பத்தான் எப்போதும் நிலைப்படுத்தணும். அந்த பிராக்டிஸை நான் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எங்களுக்கு முதலாவது இல்லாத ஒரு விஷயம் என்ன? கவலை என்ற விஷயம். இரண்டாவது அஷ்ஷுக்ரு வஸ்ஸப்ர், மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கணும், பொறுமையானவனாக இல்லையா? முதலாவது மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கும். ஏன் நன்றி உள்ளவனாக இருக்கணும்? எங்களை சந்திக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கவலையான சூழ்நிலை என்பது லைஃப்ல நிரந்தரமானதா? நிரந்தரமானது. எத்தனை நாட்கள் சந்தோஷமா இருந்திருக்கிறோம்? எத்தனை நாட்கள் ஆரோக்கியமா இருந்திருக்கிறோம்? எத்தனை சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற சந்தர்ப்பங்கள் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், "வஇன் தஹுது நிஅமத்துல்லாஹி", நான் உங்களுக்கு அருள் பாலித்திருக்கின்ற நிஅமத்துகள் அருள்களை நீங்க தேடி பார்த்தால், கணக்கிட்டு பார்த்தால் உங்களால கணக்கிட முடியாது. இவ்வளவு நிஅமத்துகளோட சேர்த்து ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் வார நேரம் ஒரு மூணு போயிடுமா? ஏனா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜபன் பிஅம்ரில் முஃமின், ஒரு மூமின்ட வாழ்க்கை ஒரு ஆச்சரியமானது. ஏன்? அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்தா என்ன செய்வான்? வஇன் அஸாபஹு ஸர்ரா ஷக்கர், அவனுக்கு சந்தோஷம் இருந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். இதா அஸாபஹு தர்ரா, அவனுக்கு கஷ்டம் துன்பம் வந்தா சபர், அவன் பொறுமையாக இருப்பான். அப்படிதான். ஆனா நாங்க பழக்கப்பட்டோம் அப்படின்னா எங்களை நியமத்துகளை பேசுறதை விட எங்களோட துன்பங்கள் பிரச்சனைகளை பேசுறது தான் இல்லையா? எங்களோட பிரச்சனைகளை பேசுறது தான் கூட. ஆனா வாழ்க்கையில அருள்கள் கூட பிரச்சனைகள் கூட நடந்து கொண்டு பார்த்தா எது கூட? அருள்கள் தான் கூட. இந்த குரூப் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் சோசியல் மீடியால. கிளாஸ் வார நேரம் போன பார்க்க அந்த வீடியோ தான் வந்துச்சு. அதுல அவர் இன்னைக்கு போட்டிருந்தார் ஒரு கிளிப் கொண்டு, இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் இரவுல தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பெர்சன்டேஜ், எத்தனை மில்லியன் மக்கள் கேன்சர் நோய் இருக்கிறாங்க, எத்தனை மில்லியன் மக்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க, வீடு இல்லாம இருக்கிறாங்க, தொழில் இல்லாம இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 2 நேரம் சாப்பிட வைக்கிறாங்க. அப்படிதான். இப்படி கணக்கிட்டு பார்த்தா நாங்க வாழ்கின்ற நிலைமை ஒரு மிகப்பெரிய. இப்ப எங்களை இந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துறதை விட கவலைகளோடு நான் கழிக்கின்ற பொழுதுகள் தான் கூட. சில பேரண்ட்ஸுக்கு நிம்மதியான லைஃப் இருக்குது, ஆனா பிள்ளைக்கு அது இல்லை, இது இல்லை, நான் பாத்துக்கிறோம், ஊடு இல்லை, வாங்க கதிர் யாருக்க கையில் அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கதிரடி வச்சுக்கிறான்
படிப்பு ஏற்றமாக நீக்கும், வாழ்க்கை வசதிகள் ஏற்றமாக நீக்கும். அப்படிதான் நான் இன்னொரு மனிதனுக்கு நிகராக வாழணும் என்ற உணர்வு இல்லாமல் இருந்தாலே உலகத்தில் நிகரமாக நிம்மதியாக வாழக்கூடிய எங்களுக்குள்ள மிக பிரதான பிரச்சனை என்ன? நான் வட்டத்தில் அறிவுரை இது கொண்டு இந்த சுத்தி உள்ளவங்க எல்லாரையும் ஓவர் கம் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றதுதான் இந்த லைஃப் உண்டாக பெரிய பிரச்சனை இல்லையா? மனிதன் பொறுமையை சமுதாயம் வேண்டும். ரசூலோட வீட்டுக்கு போய் கேட்கிற மலை மாட்டு என்ன சொல்ற? 10 நாளம் நெருப்பு கூட்டல் சரி சொல்றது. அப்படிதான் எங்கட வீட்டு நாங்க வெட்டிக்கலாம் இல்லையா? எங்கட நிர்பந்திகளை நாங்க நீட்டி பார்க்க வேண்டும் கடமை வந்துகிறீர்கள். ஏன் நான் சந்தோஷமாக இருக்கு. சில நேரம் வாகனம் இல்லாம இருப்பேன். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு காலால நடந்து போறதுக்கு ஏழ்மையானதா? அப்படிதான் எனக்கு வாகனம் இல்லதான். ஆனா என்ன தேவைக்கு நான் எவ்வளவு தூரம் நடந்து போயிடும். இது ஆரோக்கியம் இல்லையா? இது நிர்வாகம் இல்லையா? அப்படிதானே ஊர் இல்லாம இருந்தா பிரச்சனை இல்லை. நான் ஊரை விட்டு நிம்மதியா சந்தோஷம் வைக்கிறேன் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஊரை ஊரும் இல்லாம வாழ்க்கையில் இதை ஒரு டென்ஷனாக கவலையாக கொள்வாங்க எவ்வளவு பேர் இருக்கிறது. எனவே நான் என்னோட லைஃபை எப்படி மாற்றிக்கொள்ளணும்னா, முதலாவது அல்லாஹ் அதிகமான ஞாபகப்படுத்தணும். இரண்டாவது நியமத்துக்கு நன்றி செலுத்தணும். கஷ்டங்களை தாங்கிக்கணும். ஏன் வாழ்க்கையின் அடிப்படை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது என்னது? லனபுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நஃப்ஸின் மினல் அம்வாலி வஸ் ஸமராத்தி. மரணம் வரும் வரைக்குமே அல்லாஹ் சோதனைக்கிறான். ஏன் மரணம் ஒரு மனிதனுக்கு நெருங்கிட்டால் அந்த மனிதன் நல்லவனாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய ரூஹ் எடுக்க வருகின்ற அந்த மலாயிகா மாதிரி சொல்லுகின்ற முதல் செய்தி என்ன? அந்த மனிதனுக்கு எத்தி வைக்கப்படுவது என்னது? நீங்க பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம், சஞ்சலப்பட வேணாம். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? யா நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ரப்பிக ராதியத்தன் மர்தியா. நீங்க பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களாக என்னது உலக நிம்மதியோட தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப அல்லாஹ்ட்ட வர போறீங்க. அப்ப அது வரலாற்றுக்கான வாழ்க்கை என்னது? கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகளோட சேர்ந்த வாழ்க்கை தான். எனவே நன்மைகள் நன்றியோடு இருங்க, சோதனைகள் பொறுமையோடு இருங்க. இந்த ரெண்டு பக்கமும் எங்க லைஃப்ல வந்துருமா இருந்தா நான் என்ன செய்யலாம்? கவலைகள் இல்லாம வாழலாம். கடைசியா அல் இஹ்சான், மூணாவது பண்பு. ஒரு மனிதன் சந்தோஷமா வாழணும், கவலைகள் இல்லாம வாழணுமாக இருந்தால் நன்மையான காரியங்களை அந்த வாழ்க்கையோடு எதிர்காலம். நான் இங்க நிறைய இடங்கள்ல பார்த்துக்கிறேன். போற டைம் 2 டைம் 10 மணி சில டைம் 12 மணிக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன். வேலை விட்டு வேகமாக வருவாங்க சில பிலிப்பின் நாட்டு மக்கள். வந்து பூனைகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க? சாப்பாடு வச்சு கொண்டு போவாங்க. ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து நைட் 8 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வெளியாகி தண்ணி போட்டு கையில வச்சு குடிச்சிட்டு ஜுபாலா பக்கத்துல வச்சு போய் ஜுபாலா போட்டு அந்த உள்ளுக்கு கொண்டு போட இல்லை. பக்கத்துல காட்டுக்கு ஒரு லேடி வந்து உட்கார்ந்து திடீர்னு போட்டு எடுத்து போய் பார்த்தா அந்த போத்தல் ஜுபாலாவுக்கு குலாத்துக்கு அவங்க தூர நிமிஷம் வந்து போடுறாங்க. அந்த போத்தல ஜுபாலா போடுச்சு. பார்த்தா பெரிய டிஃபெண்டர் வாகனம் கொண்டுல பின்னால ஃபுல்லா பூனைக்கு கீழே எடுத்து கொண்டு வந்து என்னோட ஆபீஸ் கொண்டு கீழே ஒரு பூனை செட் கொண்டு அந்த பூனையை ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன சாப்பாடுகளோ அதுக்கு தக்கன சாப்பாடு வச்சு கொண்டு ரோட் ஃபுல்லா இருக்கிற பூனை எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு கொண்டு போறாங்க. இப்படி மனுஷனுக்கு இது ஒரு சில நேரம் அல்லாஹ் ஒரு முஸ்லிமா அல்லது முஸ்லிம் இல்லையா சொல்லி அவனோட சக்கலை பார்த்தா தெரியாது. ஆனா எங்களுக்கு இஸ்லாம் அதுக்கான நன்மைகளை சரி தந்தீங்க. அப்படிதான் நாங்க எவ்வளவு காலம் சம்பாதிக்கிறோம், எங்களால எத்தனை மனிதர்கள் பராமரிக்கப்பட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு உண்மையான சந்தோஷம் எதில் இருக்குது. சில நேரம் எங்களோட கவலைகளை போக்குவதற்கான ஒரு மருத்துவம் தான். நாங்க எத்தனை பேரை படிப்பிச்சிருக்கிறோம், எத்தனை ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம், எத்தனை நோயாளிகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம், எங்களோட ஊர்ல எங்களோட நெருங்கி பழகின்ற நண்பர்கள் எத்தனை பேரை நாங்கள் கேர் பண்ணிக்கிறோம், எங்களோட பக்கத்து வீட்டாளர்கள் எத்தனை பேரை நாங்கள் கேர் பண்ணிக்கிறோம், ஊர்ல இருக்கிற அனாதைகளை நாங்கள் எவ்வளவு தூரம் கேர் பண்ணிக்கிறோம். அப்படிதான் இப்படி இந்த பக்கத்துல நான் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமா இருந்தால் இதுவும் எங்கள் நன்மைகளை அதிகப்படுத்துறது
கவலைகளை இல்லாமக்கிறதுக்கும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கின்ற ஒரு மிக சிறந்த வழி. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ மஅல் முஹ்சினீன். இல்லையா? அல்லாஹ் தஆலா என்னது நன்மை செய்கின்றவர்களோட அல்லாஹ் தஆலா இருக்கிறார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا இறுதியாக ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தி முடித்துக்கொண்டேன். கடைசியா மூணாவது மனிதமாகும் இஹ்சான் அந்த மனிதர்களுக்கு நலவு செய்கின்ற விஷயம். ஒரு ரசூலோட ஹதீஸ் ரசூலா சொன்னாங்க, சுவர்க்கத்தில் அனாதைகளை பராமரிக்கின்றவங்க என்னது ரசூலாவோட சொர்க்கத்தில் இருக்கிறதாக சொன்னாங்க. விதவைகளை பராமரிக்கின்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதே போன்ற கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார். ரசூலா ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மனிதன் கவலையோடு கல்வெஞ்சத்தோடு இருக்கின்ற நேரம் ஒரு அனாதையுடைய தலைய இதே இவ்வளவு பெரிய ஒரு மன நிம்மதியை காரணம் இருந்தால் மனிதர்களுக்கு நன்மை செய்கின்ற விஷயங்கள் மனிதனுக்கு எவ்வளவு பெரிய நிம்மதியையும் நமது செய்வது என்பது எங்களுக்கு இந்த ஒரு ஹதீஸில் மட்டும் விளங்கிக் கொள்ளிடமாக இருக்கும். எனவே கவலைகள் மனிதன் வாழ்க்கையில எப்போதும் மரணிக்கின்ற வரைக்கும் இருக்கக்கூடியது. அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்கு மனிதன் நுழைகின்ற நேரத்தில் சுவர்க்கவாதிக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற நன்மாராயம் என்ன? மலாயிகமார்கள் சொல்லுவாங்க, இதுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையில கவலைகள் இருக்க மாட்டேங்குது. கவலைகள். எனவே சொர்க்கத்தில் மனிதன் நுழைகின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா முதலாக சொல்லுகின்ற விஷயமே இங்க நீ கவலை இல்லாமல் இருப்பாய். எனவே உலக வாழ்க்கை என்பது யதார்த்தமாக மனிதனுடைய வாழ்க்கையில கவலைகள் இருக்கக்கூடியது. ஆனால் அதுக்கான தீர்வுகள் அல்லாஹ் தஆலா மாத்திரம்தான் காணப்படுகிறது.
எனவே இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கவலைகளற்ற வாழ்க்கையாகவும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான உறவு பேணக்கூடியதாகவும் மனிதர்களுக்கு பிரயோசனமான மனிதராகவும் நன்மை விளைவிக்கக்கூடிய மனிதராகவும் வாழ்ந்து அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய அந்த நேரத்தில் விரும்பக்கூடிய ஒரு பொழுதுல அவன் விரும்புகின்ற நற்காரியங்களை செய்வதற்காக நம்பிக்க எனக்கு உங்களுக்கு மறுபாடுகளை செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.